எல்லாருக்கும் என் தமிழ் வணக்கங்கள். நான் உங்கள் கிரேஹாத் தமிழா. இந்த ப்ராக்டிக்கல் ஹேக்கிங் சீரிஸோட ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் டூல் பேஸ்டு வீடியோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீங்கள் வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை பாஸ் பண்ணி ஃபுல்லாக ஒரு வாட்டி படித்து பாருங்கள். இங்கே நாங்கள் காமிக்கிற எல்லா டெக்னிக்ஸும் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ்க்காக மட்டும்தான். உங்களுக்கு ஆத்தரைசேஷன் இல்லாத சிஸ்டமில் நீங்கள் இந்த டெக்னிக்ஸ் அண்ட் டூல்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கண்டென்ட் மூலமாக நீங்கள் கற்றுக்கிற எல்லா ஹேக்கிங் நாலேஜும் எத்திக்கல் வேஸில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். எந்த தப்பான இன்டென்ட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அண்ட் தப்பான விஷயங்களுக்கு துணை போகாதீங்க. அண்ட் அதே நேரத்தில் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் யாராச்சும் இல்லீகலாக ஹேக்கிங்கில் இன்வால்வ் ஆனால் நாங்கள் பொறுப்பாக முடியாது. உங்களோட செயலுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ரிமெம்பர், வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால் நீங்கள் உங்கள் நாலேஜை நல்ல வழியில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு தடவை சொல்கிறேன், இந்த சேனலில் போடுற எல்லா வீடியோவும் எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போது ஹேக்கிங்கோட கொஞ்சம் பேசிக்ஸை ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹேக்கிங் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கேதரிங், செகண்ட் ஸ்கேனிங், தேர்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஃபோர்த்து போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் லாஸ்ட்டாக எரேசிங் ஃபுட்பிரிண்ட்ஸ் அண்ட் கவரிங் ட்ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ தியரி பொறுத்த வரைக்கும் இது போதும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், ஒரு கிட்ஸ் லெவலில் இருக்க ஸ்மார்ட் இன்ஃபர்மேஷன் கேதரிங் வித் URL பற்றி சொல்கிறேன். இது ரொம்ப நாள் முன்னாடி யூஸ் பண்ணாங்க, பட் இப்போ ப்ராக்டிக்கலாக எங்கேயும் யூஸ் பண்ணலை. ஸோ நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் போயிட்டு கிராபிஃபைன்னு சர்ச் பண்ணுங்கள். வர ஃபர்ஸ்ட் லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாச்சும் ஒரு லிங்கை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். தென் கிரியேட் URL பட்டனை கிளிக் பண்ணி அக்ரி கொடுங்க. இப்போது லோடான பேஜில் நியூ URLன்னு இருக்கா, அதை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள். இப்போ மொபைலில் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுறேன்னு பாருங்கள். மறுபடியும் நம்ம PC ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணியிருக்கிற ரிசல்ட் பேஜுக்கு வாங்க. இப்போ நமக்கு இந்த ரிசல்ட் பேஜில் அவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே அவங்களோட IP அட்ரஸும் அண்ட் சம் டீட்டெயில்ஸும் நமக்கு கிடைக்கும். ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடச்சிச்சா? சிம்பிள். ஓகே, ஃபைன். இனி நம்ம கொஞ்சம் ரியலான ரெகானசன்ஸ் அண்ட் உண்மையான ஹேக்கர் லெவல் இன்ஃபர்மேஷன் கேதரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன டூல்ஸ் பார்க்க போகிறோன்னு ஒரு கிளான்ஸ் கொடுத்துட்றேன். அண்ட் இது கண்டிப்பாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டூல் பார்த்தீங்கன்னா கிளாட்ஸ்கோப் இன்ஃபர்மேஷன் கேதரிங் டூல். தென் செகண்ட் பார்க்க போகிறது ஃபைனல் ரெகானசன்ஸ் டூல். தென் தேர்ட் டூல் பார்த்தீங்கன்னா ஆர்கஸ் ரிக் சூட். ரிக்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, நான் இங்கே ரெகானசன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் கேதரிங்கை தான் ரிக்னு மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இந்த எல்லா டூல்ஸ்க்கான சோர்ஸ் கோட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் டூலை யூஸ் பண்ணுறதுக்கான என்விரான்மெண்ட் செட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி கிளாட்ஸ்கோப்னு சர்ச் பண்ணுங்கள். GitHub சைட் வரும், அதை ஓப்பன் பண்ணி ஒரு கிளான்ஸ் பாருங்கள். இப்போது அந்த க்ரீன் கோடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி அதில் இருக்கிற கிட் லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம டெர்மினலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. git clone கமெண்டை டைப் பண்ணி நம்ம காப்பி பண்ணுற லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கோட் நமக்கு இங்கே டவுன்லோட் ஆகும். தென் சேஞ்ச் டைரக்டரி டு கிளாட்ஸ்கோப்னு கொடுங்க. இந்த டைரக்டரியில் உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போது நமக்கு தேவையான லைப்ரரிஸை டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த கமெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கமெண்ட் ரெக்யூர்மெண்ட்ஸுங்கிற ஃபைலில் இருக்க எல்லா லைப்ரரிஸையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடும். இப்போது பைத்தான் கிளாட்ஸ்கோப்னு கமெண்ட் டைப் பண்ணி டூலை ரன் பண்ணுங்கள். பட் இந்த டூலை ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு ஷார்டான், ரெடிட், இன்ஸ்டாகிராம் போல் சாஃப்ட்வேரோட APIஸை செட்டிங்ஸில் ஆட் பண்ணணும். அப்போ தான் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக யூஸ் பண்ண முடியும். பட் இதுலேயே கிளாட்ஸ்கோப் mini.pyங்கிற ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலை ரன் பண்ணிங்கன்னா APIs எதுவும் இல்லாமல் இந்த டூலை எப்படியெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அதுக்கான ஆப்ஷன் மட்டும் இருக்கும். ஸோ இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி கிளாட்ஸ்கோப் மினியை ரன் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இதில் கொஞ்சம் மினிமலான ஆப்ஷன்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு APIs தேவையில்லை. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு யூசர் நேம் ஸ்கேன் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 10. ஸோ 10 டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க.
யூசர் நேம் என்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கேட்கும். நாம் நம்ம சேனல் நேமே தேடி பார்க்கலாமா? ஸோ இந்த டூல் ஒரு 711 சைட்டை சர்ச் பண்ணுற மாதிரி காமிக்குது. ஸோ நான் அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்ம சேனல் லிங்க்கும் இங்கே லிஸ்ட் ஆகியிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பிகாஸ் இந்த டூல் கரெக்டான சைட் லிங்க்கை தான் எனுமரேட் பண்ணி கொடுக்குதான்னு தெரியணும்ல, அதான். எஸ், சேனல் கரெக்டாக ஓப்பன் ஆகுது. ஸோ இதுவே இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போல் சோஷியல் மீடியா சைட்ஸில் செக் பண்ணணுன்னா அதுக்கான ஏபிஐஸ் மட்டும் நம்ம சைன்இன் பண்ணி வச்சுக்கணும். அப்போது அட்வான்ஸ்டு சோஷியல் மீடியா யூசர் நேம் எனுமரேஷன் நம்மளால் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட்டாக இந்த டூலில் ஒரு யூஸ்ஃபுல் ஆப்ஷன் இருக்குது. அதாச்சு நமக்கு கிடைச்ச அவுட்புட்டை லாக் ஃபைலாவோ இல்லை ஜேசன் ஃபைலாவோ சேவ் பண்ணிக்க ஆப்ஷன் கேட்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் தான். ஓகே, செகண்ட் போர்ட் ஸ்கேன் ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 18 டைப் பண்ணி என்டர் கொடுத்துட்டு உங்கள் டார்கெட் ஐபி கொடுக்கணும். நான் இங்கே ஒரு விஎம் ஆன் பண்ணி வச்சுருக்கேன், அதோட ஐபி தான் கொடுக்குறேன். ஸ்கேன் பண்ணுதான்னு பார்ப்போம். எஸ், 2 போர்ட் ஓப்பனில் இருக்குதுன்னு காமிக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கிளாட்ஸ்கோப்பை வேரியஸ் பர்பஸஸ் ஆஃப் ரெக்கார்டன்சஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் கேதரிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் டூலை பார்க்கலாம். செகண்ட் டூல் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிகான். இதுவும் ஒரு பைத்தான் பேஸ்ட் டூல் தான். ஸோ இதை ரன் பண்ணவும் நம்ம சேம் பைத்தான் என்விரான்மெண்ட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் எல்லா டூல்ஸோட GitHub லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட பிசியில் இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு டூல் இன்ஸ்டாலேஷன் பண்ணுற மாதிரியே உங்கள் பைத்தான் என்விரான்மெண்ட்டில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் ஆல்ரெடி இங்கே டவுன்லோட் பண்ணி ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் மெயின் கண்டென்ட்டை மட்டும் பார்ப்போம் வாங்க. சேஞ்ச் டைரக்டரி பண்ணி டூல்ஸ் என்விரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கான கமெண்ட் இதுதான். இந்த டூல் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்டெக்ஸ் இருக்குது. அந்த சின்டெக்ஸை பார்க்க நீங்கள் பைத்தான் finalrecon.py -hங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ URL ஆட் பண்ணுறதுக்கு -URL டேகை யூஸ் பண்ணணும். அண்ட் DNS ஸ்கேனுக்கு -DNS கமெண்டை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான டேக்ஸை டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன், நம்ம இப்போ ஒரு டார்கெட் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமா? நான் ஒரு டம்மி ஸ்டாட்டிக் வெப்சைட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதோட லிங்கை இந்த டூலோட டார்கெட்டாக கொடுக்குறேன். எஸ், டார்கெட் லிங்கோட சர்வர் ஐபி கிடைச்சிருக்கு. இதோ பாருங்க, நம்ம கொடுத்த லிங்கோட சர்வர் ஐபி அண்ட் அதோட TLS வெர்ஷன் டீட்டெயில்ஸ் உட்பட எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்கு. அண்ட் இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு ஃபர்தராக என்னென்ன பண்ணலாம்னு அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போது நம்ம பார்க்குறது இன்ஃபர்மேஷன் கேதரிங் மட்டும்தான். ஸோ நம்ம அல்டிமேட் மோட்டிவ் வந்து ஒரு டார்கெட்டோட ஐபி அண்ட் ஏதாச்சும் சர்வீஸ் ரன் ஆகியிருக்கா அண்ட் அந்த சர்வீஸோட வெர்ஷன் இதெல்லாம் தான் பார்ப்போம். ஓகேவா? இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லா ஸ்கேனும் நம்ம தனித்தனி டூல் வச்சு பண்ண முடியும். பட் அதே மாதிரி நமக்கு ரொம்ப டைம் வேஸ்ட்டும் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு டூல்ல இருந்து ஸ்கேன் பண்ணி ஒவ்வொரு இன்சைட்டும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி நம்ம அதை கோரிலேட் பண்ணணும். பட் இப்போ நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங்க்கு மட்டும் ஒரு 10 டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் 2 or 3 டூல்ஸ்லேயே எல்லா டேட்டாஸும் கேதர் பண்ண முடிஞ்சா நம்ம எஃபிஷியன்ட் ஆகிடுவோம் இல்லையா? எஸ், எல்லா டூல்ஸும் தெரிஞ்சுக்கணும். பட் அதே நேரத்தில் எஃபிஷியன்ட்டாகவும் இருக்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் நான் இந்த டூல்ஸை சூஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் லிங்கை ஸ்கேன் பண்ணி பார்ப்போமா? இதுதான் என்னோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் லிங்க். அண்ட் இந்த அக்கௌண்ட்டை சேம் டூல் வச்சு ஸ்கேன் பண்ணுறேன்னு பாருங்கள். நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம்.
சேம் IP and DNS டீடைல்ஸ், TLS டீடைல்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால் யூஸ் அண்ட் ஆல்சோ UIS லுக்அப் டீடைல்ஸும் கிடைச்சிருக்கு. அண்ட் நான் இன்னும் சில டம்மி சைட்டோட லிங்க் ஸ்கேன் பண்ணி அதோட டீடைல்ஸை நான் நோட் பேட்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ தட் நம்ம ஃபியூச்சர்ல ஸ்கேனிங் அண்ட் எனுமரேஷன் பண்றப்ப ரெஃபரன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் டூல், இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஆர்கஸ். இது கொஞ்சம் எக்ஸ்டென்சிவ் ஒர்க்லோட ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஸ்பெஷலைஸ்டாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சேம் பைத்தான் என்விரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த டூல் டைரக்டரியில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் லைப்ரரிஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த டூலோட வெல்கம் பேஜ். இதில் நமக்கு ஒரு இன்புட் டெர்மினல் மாதிரியே root@argus காமிக்கும். இங்கே நம்ம எந்த ஸ்கேன் டைப் யூஸ் பண்ணணும்னு என்டர் பண்ணணும். இதில் பேசிக்காக 3 டைப்ஸ் ஆஃப் டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டூல்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அண்ட் ப்ரீவியஸ் டூல்ஸ் மாதிரியே சில டூல்ஸ் யூஸ் பண்ண நமக்கு APIs தேவைப்படும். லைக் வைரஸ் டோட்டல், ஷோடான், ஹார்வெஸ்டிங் அண்ட் டெக்னாலஜி ஸ்டாக் டிடெக்ஷன் மாதிரியான ஸ்கேனுக்கு APIs தேவைப்படலாம். பட் அதர் செட் ஆஃப் ஸ்கேனை நம்ம யூஸ் பண்ண முடியும். அண்ட் கார்ப்பரேட் என்விரான்மெண்ட்டில் இந்த APIsலாம் நீங்கள் தாராளமாக கம்பெனி நேமில் அக்யூர் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் டார்கெட் IP ஓட் ஸ்கேன் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே, கரெக்ட். 2 போர்ட்ஸை டிடெக்ட் பண்ணியிருக்கு. குட் ஸ்டார்ட் தான். ஓகேப்பா, இந்த டூலை நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே கீழே உங்களுக்கு 100, 200, 300ன்னு கம்ப்ளீட் செட் வைஸ் ஸ்கேன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டார்கெட்டில் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் செட் ஆஃப் ஸ்கேன் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கேனை ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் 100 ஆப்ஷனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டில் டார்கெட் URL என்டர் பண்ணுங்கள். என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா UIS லுக்கப்போட ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஜஸ்ட் டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் தான். தென் இங்கே பார்த்தீங்கன்னா TLS ப்ரோட்டோகாலோட சைஃபர் அல்காரிதம் வித் வெர்ஷனோட இருக்கு. லைக் 256 and 384 மாதிரி. தென் வீக் ஆர் இன்செக்யூர் சைஃபர் சூட்டோட டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கு. தென் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி SSL ப்ரொவைடர் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கு. இங்கே சர்வர் IP அட்ரஸை கேதர் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லா ஓப்பன் போர்ட்ஸும் டிடெக்ட் பண்ணி லிஸ்ட் பண்ணியிருக்கு பாருங்க. ஓகே, வேற எதுவும் பெருசாக இல்லை. தென் வாங்க செகண்ட் அண்ட் தேர்ட் செட் ஆஃப் ஸ்கேனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 200 and 300 ஆப்ஷனில் ஒரு ஸ்கேன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த IP அண்ட் டார்கெட் லிங்கை ஸ்கேன் பண்ணுறதுக்கு என்டர் பண்ணுங்க. எஸ், பாருங்க, அந்தந்த ஸ்கேனுக்கு ஏற்ற செட் ஆஃப் ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ இதில் எதெல்லாம் யூஸ்ஃபுல்லான டீட்டெயில்ஸ் அந்த எதெல்லாம் நாட் நீடட் டீட்டெயில்ஸ்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கணும். அப்போதான் நம்ம எத்திக்கல் ஹேக்கிங் ஃபீல்டில் பெஸ்ட் எக்ஸ்பர்ட் ஆக முடியும். அண்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ் மூலமா வெதர் அது பிரைவேட் கம்பெனியாக இருக்கட்டும் ஆர் கவர்மெண்ட் கிளைண்ட்டாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை கம்மியான டைமில் நம்மளால கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்டென்சிவ் இன்டெகிரேட்டட் டூல்ஸ் மூலமாக எப்படி ரீட் பண்ணுறதுனும் அண்ட் அதில் எந்த மாதிரியான யூஸ்ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ப்ராக்டிக்கல் எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ஸ்கேனிங் அண்ட் எனுமரேஷன் பற்றி தான். பட் அந்த வீடியோக்கு இவ்வளோ நாள் கேப் இருக்காது, சீக்கிரமே அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்டட் அண்ட் ஸ்டே அப்டேட்டட். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிரே ஹேட் தமிழா. நன்றி, வணக்கம்.